அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 3ஆம் தேதிக்கான செய்தித்தாள் தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து அரசு விடுமுறைன்றதால நேற்று நியூஸ் பேப்பர் வரல. ஸோ அடுத்தடுத்த நாளுக்கான நியூஸ் பேப்பர் வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து டெய்லியும் பார்ப்போம். தேர்வு நோக்கில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னவோ அதை மட்டும் நான் வந்து ரீட் அவுட் பண்ணிட்டு போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி வாங்க உள்ள போகலாம். காந்திய கொள்கையை வந்து கைவிட்டதால் நாடு பின்னடைஞ்சிருக்குதா வந்து ஆளுநர் சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான என்னென்ன இருக்குது அதை மட்டும் பார்ப்போம். காந்திய காலத்தில் வந்து இந்தியா பொருளாதாரத்தில் வந்து 6வது நாடாக இருந்துச்சு. தற்போது வந்து பார்த்திங்கன்னா சரியா 2014 11வது இடத்திலிருந்து நாட்டின் பொருளாதாரம் தற்பொழுது 4வது இடத்துக்கு வந்து வந்திருக்குது. அதே போல் வறுமை சதவீதம் பார்த்திங்கன்னா 30%இருந்து 5% குறைஞ்சிருக்குதா சொல்லியிருக்காங்க. இப்போ காந்திய காலத்தில் வந்து 6வது இடத்துல இருந்திருக்கு. அதே போல் 2014 வந்து 11வது இடத்துல இருந்திருக்கு. தற்போதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. அடுத்து வறுமை சதவீதம் வந்து 30%இருந்து 5% குறைஞ்சிருக்குதா சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஆர்எஸ்எஸ் வந்து 1925 செப்டம்பர் விஜயதசமி அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னா டாக்டர் ஜி என்று அழைக்கப்பட்ட கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர் தான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை வந்து தொடங்கியிருக்காரு. அப்போ அவருக்கு வந்து டாக்டர் ஜி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவருடைய பேர் பார்த்திங்கன்னா கேசவ பலிராம் ஹெட்கேவார். அடுத்தா பார்த்திங்கன்னா திருக்குறள். பகை என்னும் பண்பு இலதனை ஒருவன் நகையையும் வேண்டற் பாற்று அன்று. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையை ஒருவன் சிரித்து பொழுதுபோக்கும் விளையாட்டாகவும் விரும்புதல் ஆகாது அப்படின்னு குறள் சொல்லுது. குறள் எண் 871 அதிகாரம் வந்து பகை திறம் தெரிதல். இதெல்லாம் நமக்கு சிலபஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஆர்எஸ்எஸோடைய இந்த 100வது ஆண்டு நினைவு தினம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக வந்து பிரதமர் மோடி 100 ரூபாய் சிறப்பு நினைவு நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லைன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. வங்கிகளான ரெப்போ ரேட் பார்த்திங்கன்னா 5.5 இருக்குது. சரிங்களா, அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்பிஐடைய ஆளுநர் பார்த்திங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. அவருடைய தலைமையில் வந்து 6 உறுப்பினர் கொண்ட குழு வந்து நிதி கொள்கை குழு வந்து கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போ ஆர்பிஐயோட ஆளுநர் யார்? சஞ்சய் மல்ஹோத்ரா. உள்நாட்டோட பணவீக்கம் வந்து 2.6% குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து 6.8% இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்பு வந்து 6.5ன்னு கணக்கிட்டாங்க. இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 6.8% வந்து கணக்கிடுறாங்க. ஸோ ரெப்போ ரேட் வந்து 5.5. ஆர்பிஐயோட கவர்னர் வந்து சஞ்சய் மல்ஹோத்ரா நாட்டோட பணவீக்கம் வந்து 2.6 குறையும் சொல்லியிருக்காங்க. தற்போது வந்து நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 6.8, இதுக்கு முன்னாடி வந்து 6.5ன்னு கணிச்சிருக்காங்க. அடுத்தா பாருங்கள், முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகம் வந்து 4வது இடம். 2023ஆம் ஆண்டு 60 மற்றும் அதற்கு அதிகமான வயது கொண்ட முதியோர்களுக்கு எதிராக வந்து இந்த குற்றத்தில் வந்து தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்கிறதா வந்து குற்றவாளி கப்பம் வந்து சொல்லியிருக்குது. சரிங்களா, இப்போ இதில் பார்க்க போகிறது பொருளாதார குற்றங்கள். முதல் 5 மாநிலத்தில் வந்து ராஜஸ்தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது, தெலுங்கானா செகண்ட் பிளேஸ் இருக்குது. இதில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. சரிங்களா, அப்போ பொருளாதார குற்றத்தில் வந்து ராஜஸ்தான் ஃபஸ்ட் பிளேஸு, தெலுங்கானா செகண்ட் பிளேஸு. பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட்டு, மகாராஷ்டிரா செகண்டு. அடுத்து பாலியல் பட்டியலினத்திற்கு எதிரான குற்றங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட்டு. அப்போ உத்தரப்பிரதேசம் வந்து பெண்களுக்கும் பட்டியலினத்திற்கு எதிரான குற்றத்தில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. அடுத்து விபத்து பார்த்திங்கன்னா விபத்தில் வந்து எவ்வளோ பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறார்களுக்கு எதிரான குற்றங்கள் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் வந்து ஃபஸ்ட் பிளேஸு, தமிழ்நாடு வந்து கீழே இருக்குது. அடுத்து முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து மத்திய பிரதேசம் ஃபஸ்ட்டு. அடுத்து இணைய வழி குற்றங்கள் வந்து கர்நாடகம் ஃபஸ்ட்டு. பழங்குடிக்கு எதிரான குற்றம் வந்து மணிப்பூர் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் வந்து தமிழ்நாடு எதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு இடத்த வந்து கிடையாது. சரிங்களா, ஸோ அதெல்லாம் மெயின் டாபிக் யூஸ் ஆகும். கண்டென்ட் போட்டு எழுதுறதுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா சீனா ஓப்பன். ஜாக் சென்னர் வந்து சாம்பியன். சரிங்களா, சீனாவில் வந்து ஓப்பனில் நடந்துச்சு. அதில் வந்து ஜாக் சென்னர் வந்து சாம்பியன் பட்டப்பட்டிருக்காரு. இது வந்து அவருடைய 26வது பட்டம். நேற்று வந்து பார்த்தோம் நம்ம ஜப்பானில் வந்து ஓப்பன் நடந்துச்சு. அதில் வந்து கரோலஸ் அல்கராஸ் வந்து அவருடைய 8வது சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. இது வந்து சீனா சாம்பியன். ஸோ இதில் தான் வந்து தினமணியில் இருக்க நியூஸு. அடுத்து நம்ம வந்து ஹிந்து தமிழுக்கு போவோம். அடுத்த ஹிந்து தமிழ் பார்ப்போம். இந்தியா சீனா இடையே வந்து விமான சேவை கோவிட்டுக்கு முன்னாடி 2019 எண்டிங்கில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையே அந்த விமான சேவை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க மத்திய அரசு வந்து ஆர்டி இருக்குல்ல, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போது 2009 அது கொண்டு வந்திருக்காங்கல்ல. அதில் வந்து 25% வந்து தனியார் பள்ளியில் வந்து மாணவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ வந்து ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப நாள் ஃபண்ட் ஒதுக்காமல். தமிழகத்தில் வந்து 2013 அமலான இந்த ஆர்டிஐ திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சம் குழந்தைகள் வந்து தனியார் பள்ளியில் வந்து படித்து வராங்க. அப்போது ஆர்டிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ கொண்டு வந்துச்சுன்னா 2009 கொண்டு வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் எப்போ இன்ட்ரோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அது கவனம் பார்த்துக்கோங்க.
கிட்டத்தட்ட வந்து 600 கோடி வந்து இப்போ நிதி கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா உலகக்கோப்பை வெற்றி பெறுறதை பற்றி முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை வந்து பேசியிருக்காங்க. முதலாக வந்து மகளிருக்கு உலகக்கோப்பை சரிங்களா, மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை வந்து 1973 நடந்துச்சு. எங்கன்னா இங்கிலாந்தில். அதில் யார் வின் பண்ணாங்கன்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணாங்க. அதே ஆடவருக்கு பார்த்திங்கன்னா 1975 நடந்திருக்கும் சரிங்களா. அப்போ மகளிருக்கு வந்து 1973 வந்து நடந்திருக்கு. அடுத்தது காந்தியோடைய 157வது பிறந்த வந்து அக்டோபர் 2 சரிங்களா. 157 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருமண பொருத்த சேவை இணையதளமான shadi.com 1996 வந்து செயல்பட்டு வருது. அப்போ திருமண பொருத்தத்துக்கு இணையதளம் வந்து shadi.com வந்து 1996 செயல்படுது. அடுத்த ஒரு பொது கொஷின். கிரிப்டோ என்றால் மறைமுகமான என்று பொருள். பிறர் புரிந்து கொள்ள முடியாமல் ஆனால் யாருக்காக எழுதப்பட்டதோ அவர் மட்டுமே புரிந்து கொள்வது போல் வந்து எழுதுதான் கிரிப்டோகிராஃபி. ஏறக்குறைய சங்கீத மொழி என்று சொல்லலாம். இவ்வாறான சங்கீத தளத்தில் புழங்கும் பணம் தான் கிரிப்டோ கரன்சி. இது சட்டவிரோத பணம் அல்ல, மாறாக அரசால் அங்கீகரிக்கப்படாத சிலர் மத்தியில் மட்டுமே செல்லுபடியாகிற இணைய வழி பணம். அப்போ கிரிப்டோ கரன்சி என்னது? ஒரு இணைய வழி பணம் சரிங்களா. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணல. அடுத்து பார்த்திங்கன்னா குருநானக் ஜெயந்தி சரிங்களா. குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக் தேவின் பிறந்தநாளையொட்டி சீக்கிய பக்தர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு புனித பணம் செயல மத்திய அரசு வந்து அனுமதிச்சிருக்காங்க. குருநானக் தேவ் பிறந்த இடமான நான்கானா சாஹிப்பில் உள்ள குருத்வாரா. அப்போ குருநானக் பிறந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நான்கானா சாஹிப்பில் உள்ள குருத்வாரா. குருநானக் தனது கடைசி காலத்தை வந்து கழித்தார். அடுத்து இந்த குழுக்கு வந்து ஷிரோமணி குருத்வாரா பிரபந்த் கமிட்டியும் பாகிஸ்தானின் எவாக்யூ ட்ரஸ்ட் சொத்துரிமை வாரியமும் வந்து உதவி செய்யும். எதுக்காகனா இந்த குருத்வாராவுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்காக. எந்த கமிட்டி? ஷிரோமணி குருத்வாரா பிரபந்த் கமிட்டி. அடுத்து மத வழிபாட்டு தல பயணங்களுக்கான 1974 ஆண்டு இருதரப்பு உடன்பாட்டின் கீழ் இந்த யாத்திரை நடத்தப்படும். அப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஆல்ரெடி 47 பிரிஞ்சாலும் 74 வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னென்னா இங்கே இருக்கவங்க வந்து அவங்களோட புனித குருநானக்கை வந்து இங்கே வணங்கணும். அதே போல் பாகிஸ்தானில் இருக்கவங்க வந்து இந்தியாவில் இருக்க அவங்க புனித மதத்தை வந்து வணங்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க 1974. இந்த ஒப்பந்தம் மட்டும் எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1974. அடுத்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோடைய பிறந்தநாளை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள ஒரு நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க. அப்போ மகாத்மா காந்தியோடைய நினைவிடம் எங்கே இருக்குன்னா டெல்லி ராஜ்காட்டில் இருக்குது. ஆய்வகத்தில் உருவான இதயம் மற்றும் கல்லீரல். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுக்காக சொல்கிறேன். அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து சாதனை. அமெரிக்காவின் நார்த் டெக்சாஸ் பல்கலைக்கழகம், ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இணைந்து இதயம், கல்லீரல், இரத்த நாளங்கள் உள்ளிட்ட மனித உறுப்புகளை ஆய்வகத்தில் செயற்கையாக வந்து உருவாக்கியிருக்காங்க. இதாவது இதயம், கல்லீரல், இரத்த நாளத்தை யார் அமெரிக்காவுடைய டெக்சாஸ் பல்கலைக்கழகமும் ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழக விஞ்ஞானி வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆய்வகத்தில் வந்து ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி செயற்கை இதயத்தை உருவாக்கும் ஆராய்ச்சியில் வந்து கடந்த 2017 ஆண்டு ஈடுபட்டு தற்போது வந்து வெற்றிகரமாக வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இன்றைக்கான தினமணி அண்டு ஹிந்தி தமிழில் இருக்க முக்கியமான கண்டென்ட்டு. சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இன்னும் நான் எப்படி நியூஸ் பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னுட்டு. ஓகே, தேங்க்யூ.